வணக்கம். நான் தமிழாசிரியர் லலிதாமணி. தினமொரு தகவல்ல நாலடியார் பார்க்கலாம். இன்னைக்கு நாலடியார் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றக்கூடிய மிகப்பெரிய நூல் எதுனா நாலடியார். சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியார். 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு. இதெல்லாம் பள்ளி பருவத்தில் படிச்சிருப்போம். நாலடியார்ல ஈகை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஈகை அப்படின்னா யாசிப்பவருக்கு கொடுத்தல், இல்லாதவருக்கு கொடுத்தல தான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஈகை அப்படிங்கிறது நிச்சயம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில இருக்கணும். பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழணும் அப்படிங்கறத 10 பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க. அதுல 2ஆம் பாட்டு இன்னைக்கு பார்க்கலாம். முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல பின்னரும் பீடழிக்கும் நோயுல கொன்னை பரவன்பின் பற்றன்பின் பார்த்துன்பின் யாதும் கரவன்பின் கைத்துண்டாம் பொழுது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் 3 ஏற்படும். என்னன்னா, இறக்கும் நாள் யாராலையும் மாற்ற முடியாது. மனிதனாக பிறக்கிற ஒரு உயிராக பிறக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு என்ன நிச்சயம் குட்டி, இறக்கும் நாள் நிச்சயம். அதான் முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல. மூப்பு அப்படிங்கிறது வயது. அப்போ நிச்சயம் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் வயது ஆகத்தான் செய்யும். முதுமை பருவம் எய்தத்தான் செய்வோம் இல்லையா. முன்னரே சாம்நாள் முனித்தக்க, அது போல மூப்பும் உல, நிச்சயம் வயது ஆகும். அது போல பீடழிக்கும் நோயுல, உடலை வருத்தக்கூடிய நோய்களும் ஏற்படும். மனித உடலா இருந்தால் நோய்கள் நிச்சயம் ஏற்படும். அது போல இந்த 3ஐயும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சாகும் நாள், முதுமை பருவம், நோய், அந்த 3ஐயும் யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்குள்ள இந்த 3ம் நிச்சயம் வாழ்க்கையில் இல்லையா. அப்ப அந்த வாழ்க்கைங்கிற குறுகிய காலத்துல இது 3ம் ஏற்படத்தான் போகுது. அப்ப அதுக்குள்ள நீ மறுபடியும் மேற்கொண்டு பணம் காசுன்னு சொல்லிட்டு இல்லாததை தேடி ஓடிக்கிட்டே இருக்காம உன் கையில் இருக்கக்கூடியதை கை துண்டாம் பொழுது, யாதும் கரவன் மின் கை துண்டாம் பொழுது, கையை துண்டாய் கொடுக்க சொல்ல என்ன சொல்றாங்க, உன் கையில் இருக்கக்கூடிய பொருளை பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியாக வாழ சொல்லுகிறார் இல்லையா. சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இல்லாதவருக்கு என்ன பண்ணணும், கொடுத்து வாழணும். அதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத இந்த பாடல அழகா சொல்லியிருக்காங்க. பாடலை படிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.